இந்தியாவின் 3 கப்பல்கள் இன்றைக்கு இலங்கைக்கு வந்திருக்குது. இந்த 3 கப்பல்களும் 300 டன் பெறுமதியான பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்குது. அதில் உணவும் உடுப்புகளும் இருப்பதாக, ஆடைகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதில் இந்தியா தமிழ்நாடு எங்களுக்கு வழங்கிய பொருட்களும் இந்த 3 கப்பல்களில் ஒரு கப்பலில் சேர்ந்திருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடும் எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்தியா எங்களுக்கு 1000 டன்னுக்கும் அதிகமான பொருட்களை வழங்கியிருக்குது. இன்றைய தினம் 3 கப்பல்களில் 300 டன் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், அதோட அத்தியாவசியமான தேவைகள் அடங்கிய ஆடைகள் அடங்கிய பொருட்கள், பார்சல்கள் இலங்கைக்கு வந்திருக்குது. குறிப்பாக இந்த பொருட்கள் டெம்பரரியான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்தியா எமக்கு 10 பொருத்து பாலங்கள், பெய்லி பாலம் என்ற அந்த பொருத்து பாலங்களை எங்களுக்கு வழங்கியுள்ளது. இது டெம்பரரியாக பொருத்தக்கூடிய பாலங்கள். உடனடியாக நாங்கள் பாதைகளை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான வகையில் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பாலங்கள் இப்போது பொருத்தும் பணியிலும் இந்திய என்ஜினியர்ஸ் குழு இதில் ஈடுபட்டிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 நடமாடும் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. கம்ப்ளீட் செட்டப் இந்த மருத்துவமனைகளில் இருக்குது. மீட்கப்படும் மக்கள், பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்கிற வகையில் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் துறையில் இருக்கின்ற மருத்துவ நிபுணர் குழு, மருத்துவ இராணுவ பிரிவினர் இந்த பணிகளை முன்னெடுத்து வராங்க. இந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கு 11வது நாளாக தொடரும் இந்த சேவை இந்த மீட்பு பணிகள் தொடர்பான சேவைகள் இலங்கையில் இந்தியா முன்னெடுத்து வரது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரதமர் தலைமையில் இந்தியா உதவிக்குழு, இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்துக்கு தலைமை தாங்குகிற முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு கலந்துரையாடலும் நடந்திருக்குது. மேலதிகமாக என்ன மாதிரி இலங்கைக்கு உதவ முடியும், என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த குழுவில் கதைச்சிருக்கிறோம். ஆக இந்தியா தன்னுடைய உதவிகளை இதோட நிறுத்தக்கூடிய மாதிரி இல்லை. மேலும் நமக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கின்றது என இந்த கலந்துரையாடல் மூலம் எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தொடர்ந்து இங்கே பணிபுரிந்து வர இந்திய இராணுவ வீரர்களுக்கும் உயர்ஸ்தானியர் குழுவுக்கும் எங்களுக்கு நன்றிகளை சொல்கிறத விட வேறு எதையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்திய மீட்பு குழுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்களும் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி கூற விருப்பப்பட்டால் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவர்கள் அந்த கமெண்ட்ஸ்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள்.